என்னாச்சு? என்னால தாங்கிக்கவே முடியல சிவா. அந்த வர்மாக்கு என்ன தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே புகுந்து போலீஸையும் அடிச்சு போட்டிருப்பான். என்னாலயும் அந்த விஷயத்த நினைச்சா கோவத்தை அடக்க முடியல அயலி. அந்த வர்மா இவ்வளவு தைரியமா இறங்கி அடிச்சிருக்கானா அப்ப அவன் மனசுல போலீஸ பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பா? ஆமா சீனியர், அவனுக்கு போலீஸ்னா யாருன்னு காட்டணும். அவன் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான போலீஸ நாம இல்லன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். இல்லனா அதுவே முடிவா அமைஞ்சாலும் கூட நான் அதையும் பண்ண ரெடியா இருக்கேன். அந்த போலீஸ்காரங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் அப்பா அம்மா வைஃப் குழந்தைங்கன்னு எல்லாரும் இருப்பாங்கல்ல. அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல. சின்ன வயசுல நான் என் அம்மாக்காக காத்துட்டு இருந்த மாதிரி நானும் அந்த குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்க நம்பிக்கை வீணா போயிடக்கூடாது சிவா. அதோட வலி என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். அந்த வலிய அவங்க குழந்தைங்க அனுபவிக்க கூடாது சிவா. ஏதாவது பண்ணியே ஆகணும். இது எல்லாத்துக்கும் இந்த கபிலன் உடந்த நினைக்கும் போதுதான் எனக்கு அப்படியே கண் எடுத்து பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிடலான் இருக்கு. ஆனா அக்கா அவனுக்காக ஐஜியவே மாத்துற அளவுக்கு போறாங்க. மத்தவங்களை கூட விடு ஐலி. ஆனா அவன் மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற ஒரு அக்காவை எப்படி அவனால ஏமாத்த முடியுது? சிவா, நான் ஏன் வர்மா விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அவனை புடிச்சா என் அம்மாவை பத்தின உண்மை தெரிய வரும் தான் நான் இவ்ளோ ஃபோர்ஸா வர்மா விஷயத்துல நடந்துக்கிறேன். இல்லனா நான் இந்நேரம் வர்மாவை டீல் பண்ற விதமே வேறையா இருக்கும். உங்க அக்கா கபிலனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னா நான் ஏன் அம்மாக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா. ஒரு நாள் கபிலனை பத்தி அன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கபிலனுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த ஆங்கிள் யோசிச்சா அந்த கபிலனை நினைச்சு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவன் செஞ்சதுக்கு தண்டனையா அனுபவிச்சுதானே ஆகணும். அவனை விடு ஐலி. அந்த வர்மா கடத்திட்டு போன போலீஸ்காரங்கள அவனுங்க ஏதாச்சும் பண்றதுக்குள்ள அவங்கள காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம இமிடியேட்டா ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன சொல்றேன் சிவா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் முடிச்சிட்டு போவோம். கொஞ்சம் லேட் ஆனாலும் மொத்த குடும்பமும் நம்மள தேடி வந்துரும். வாங்க. ரெண்டு பேரும் வந்து மனையில உட்காருங்க.
ஏண்டி இதுலயும் இதுங்களுக்கு தான் முதல்ல சடங்கு பண்ணணுமா? நியாயமா முதல்ல உனக்கு தானே பண்ணணும். இதுங்களுக்கு பண்றாங்க. நீ வேற ஏமா, இத நானும் என் மாமியாரும் அப்பவே கேட்டுட்டோம். என்ன சொன்னா? மேடம் முடிவு பண்ணிட்டா மாத்த முடியுமா? ஏதேதோ சொல்லி எங்க வாயை அடைச்சிட்டாங்க. நான் சொல்லும்போது அக்னி குண்டத்துல போடுங்க. என்னங்க? ஏ இரு. உன் கையில இலக்கியா கட்டின காப்பு கயிறு எங்க காணோம்?